எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்கணுமா? அப்போ வீரமங்கை வேலுநாச்சியார் பத்தின இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறப்பு, ஆங்கிலேயர் போர், கூட்டணிகள், அப்புறம் இறுதி வெற்றி, இந்த நாளையும் படிச்சாலே ஈஸியா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இந்த டைம்லைனை உடனே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1730, 46, 72, அப்புறம் 1780 எக்ஸாம்க்கு இது ரொம்பவே குரூஷியல். ஃபர்ஸ்ட் அவங்க பிறப்பு 1730 ஜனவரி 3ல ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாளுக்கும் மகளா பிறந்தாங்க. அவங்க வெறும் இளவரசி இல்லைங்க, தமிழ், இங்கிலீஷ், உருதுன்னு இந்த 3 மொழியும் கத்துக்கிட்டது அவங்களோட மாபெரும் பலம். லாங்குவேஜ் மட்டும் அல்ல, வாள்வீச்சு, வில்வித்தை, குதிரையேற்றம், சிலம்பம்னு எல்லா போர்க்கலைகளையும் கத்துக்கிட்ட ஒரு மாபெரும் வீராங்கனை அவங்க. அடுத்து 1746ல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரோட நடந்த கல்யாணம் வரலாற்றையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா 1772 காளையார்கோவில் போர்ல ஆங்கிலேயர்கள் அவங்க கணவரை கொன்னது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை. சோகத்துல முடங்காம 8 வருஷம் பொறுமையா காத்திருந்து படைகளை திரட்டி ஆங்கிலேயர்கள் மேல ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த 2 பேர்களை நோட் பண்ணிக்கோங்க, ஹைதர் அலி அப்புறம் கோபால நாயக்கர். இவங்க கூட்டணி ஒரு பிரில்லியன்ட் ராஜதந்திரம். இதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் குயிலி. வேலுநாச்சியாரோட பெண்கள் படைய தலைமை தாங்கின மிக விசுவாசமான படைத்தளபதி இவங்க தான். குயிலியோட தியாகத்தை மறக்கவே முடியாது. தன் உடம்புல தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களோட மொத்த ஆயுத கிடங்கையும் அழிச்சாங்க. இந்த கடுமையான போராட்டத்துக்கு 1780ல பலன் கிடைச்சது. ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சு சிவகங்கைய வெற்றிகரமா மீண்டும் கைப்பற்றினாங்க. அவங்களோட வீரத்தை போற்ற விதமா இந்திய அரசாங்கம் சிறப்பு தபால் தலை வெளியிட்டு இன்னைக்கும் அவங்கள கௌரவிச்சுட்டு வராங்க. ஃபைனலா ஒரு கேள்வி, அவங்க கத்துக்கிட்ட அந்த 3 மொழிகள் என்னென்ன ஞாபகப்படுத்தி பாருங்க, எக்ஸாம்ல அசத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.